வணக்கம். நாங்கள் வந்து ஊபர் டாக்ஸி சர்வீஸ் அந்த கம்பெனியிலேருந்து வந்திருக்கோம். இவர் வந்து முகாமையாளர் நிஷான். நான் வந்து ஜோன் ரஜிகாந்த். நான் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். மார்க்கெட்டிங் எங்களோட ஊபர் வந்து கொழும்பு, கண்டி, காலி இவ்வளோ இடங்களையும் இயங்கி வந்து இப்போ வந்து ஜாழ்ப்பாணத்தில் வடக்கில் வந்து அறிமுகமாக இருக்குது. ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து நாங்கள் வாகன பதிவுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த வாகன பதிவுகள் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. நிறைய வாகன சாரதிகள் வந்து எங்களோட வந்து பதிவுகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு நன்றி. இன்னும் மேலும் சாரதிகள் இங்கே உள்வாங்கப்பட வேண்டும் என்றதால தான் இந்த மீடியா ஒரு ஒருங்கிணைப்பில் வந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் வந்து எங்களுடைய இதில் வந்து வர்றதால நிறைய சாரதிகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து இதில் லேர்ன் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுகளை பற்றின கருத்துக்களை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஊபர் டாக்ஸி சர்வீஸ் வந்து எல்லா யூரோப்பில் வந்து கூடுதலாக பாவிக்கப்படுறது ஊபர். வெளிநாட்டவர்கள் இங்கே வரும்போது பாவனைக்காக இருக்கிறது ஊபர் டாக்ஸி தான். அது வந்து ஜாழ்ப்பாணத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ அதில் வந்து நாங்கள் பெருமை அடைகிறோம். நாங்கள் செய்கிறதில்ல. இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ரைவர்ஸுக்கான ஒரு பதிவு வந்து நடந்து கொண்டு இருக்குது. இதில் நிறைய ரைவர்ஸ் வந்து நீங்கள் ஓனாக பதிகிறதால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறீங்க. அதில் வந்து ரிஜெக்ட் ஆகுது உங்களோட பதிவுகள். நீங்கள் நேரடியாக வந்து எங்களோட தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட வந்து பதிவுகளை மேற்கொள்ளுங்க. பதிவு வந்து இலவசம். உங்களுக்கான பதிவுகள் வந்து இலவசமாக தான் நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் பதிவு செய்கிறதால இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை நேரடியாக நீங்கள் வந்தால் தான் அதில் வந்து எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு இந்த பதிவுகளை மேற்கொள்ள முடியும். இதில் வந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வர வேணும் என்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். கட்டண விவரங்களை பற்றி சொல்கிறதுன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் வந்து பதிகிற வாகனங்கள் வந்து மோட்டார் பைக், ஆட்டோ, கார், வேன் இதுகளுக்கான கட்டணங்கள் வந்து மோட்டார் பைக்குக்கான எந்தவித கட்டணங்களும் இல்லை. நாங்கள் அறவுறையில் ஆட்டோவுக்கு வந்து 10 வீதமும் மற்ற கார் வேனுக்குரியது 15 வீதமாக வந்து அறவுறப்படுறோம். அதுக்கு மேலதிக எந்த விதமான கட்டணங்களும் நாங்கள் அறவுடையில. இதில் வந்து பயணிகளுக்கான ஆரம்ப கட்டணம் முதல் 2 கிலோமீட்டருக்கு 205 ரூபாயும் அதுக்கு பிறகு வார 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபாயும் அறவுறோம். அதில் வந்து 10 வீதம் எங்களுக்குரிய கட்டணமாக வந்து இருக்கும். இந்த சேவையில் இன்னொரு சேவையில் பதிவு செய்யப்பட்டவர்கள் இந்த சேவையில் தங்களை இணைத்துக் கொள்ள அவையை இணைத்துக் கொள்ள முடியும். அதில் வந்து எவ்வித இதுவும் இல்லை. அவையை வந்து இணைந்து கொள்ள முடியும். அதால் அவைகளுக்குரிய ஓட்டம் எதில் வருதுன்றதை பார்த்து அவையில் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் மாற்றி இதுகள் சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து இருக்கிற ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், பயணிகளுக்கும் பிரயாணிகளுக்கும் உரிய ஒரு இது, சாரதிகளுக்கும் பயணிகளுக்கும் உரிய ஒரு இது இருக்குது. என்னென்னா இதில் வந்து எவ்வித இதுகளும் வந்து என்னென்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பர்ஸுகள் வந்து வெளியில் போகாத வரைக்கும் பாதுகாப்பாக இதில் வந்து கையாளப்படும். ஊபரில் அவைக்கு வந்து ஒரு ஓடிபி ஒரு நம்பர் ஒன்று போகும் பயணிகளுக்கு. அந்த ஓடிபியை பயன்படுத்தி தான் அவர்கள் வந்து பிரயாணங்களை மேற்கொள்ள முடியும். அது அந்த ஓடிபி நம்பர் கொடுத்தா தான் அந்த பிரயாணத்தை மேற்கொண்டு அவர் அதில் இருந்து வெளியாக முடியும். அது ஒரு பாதுகாப்பு. இதில் வந்து இன்னும் ஒன்று நாங்கள் வடக்கில் வந்து ஒரு இதை ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம். பெண் சாரதிகளை வந்து உள்வாங்குகிறோம். இதில் வந்து பெண் சாரதிகள் வந்து இதில் வந்து சாரதிகளாக வந்து எங்களோட வந்து இணைந்து கொள்ள முடியும். அவைகளுக்கு வந்து சில இதுகள் வந்து எழ முடியும். தச்சில நாங்கள் பெண் சாரதிகளாக வந்து பயணிக்கும் போது ஒரு ஆண் வந்து எங்களோட வந்து இதில் வரலாமோ, பயணியாக வந்தால் என்ன செய்யுது அப்படின்ற ஒரு அசௌகரியங்கள் வரலாம். ஆனால் இதில் பெண் சாரதி இருக்கிறா என்று சொன்னால் பெண் பயணிகளிடம் இருந்து தான் அவங்களுக்குரிய சாரதிக்குரிய இது வறுமை ஒழிய ஆண்களிடமிருந்து வராது. அந்த பயணம் வந்து பெண் சாரதி என்று சொன்னால் பெண் பயணி தான் அந்த இடத்துல வந்து பிரயாணிக்க முடியும். அப்படியான ஒரு சலுகையும் எங்கள்கிட்ட இருக்குது. இதில் வந்து நிறைய பெண்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற வேலைவாக அவைகளுக்குரிய ஒரு உழைப்பாக கருதுறதுக்காக இது வடக்கில் வந்து இது ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து பதிவுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இது வந்து எல்லா அளவிலையும் வந்து பயணிகள் பிரயாணி ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பயணிகள் பிரயாணிகளுடையதாக பெண் சாரதிகள் இதுவரையில் பதிவு செய்து தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ வந்து
எங்களோட வந்து கதைச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து அவங்க பதிவு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான இதுகள் வரும், பதிவுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். வந்து நேரடியாக இருக்கிறவை வந்து எங்களோட தொடர்பு கொண்டு பதியலாம். இதில் எங்களோட இன்னும் ஒரு விஷயம் என்று சொல்லி இருக்கிறோம். எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஆட்கள் கொஞ்சம் தேவையாக இருக்கிறதால அதுக்கு இருக்கிறவை அதுக்கு எங்களுக்கு வந்து இதாக இருக்கிறவே வந்து எங்களோட தொடர்பு கொண்டு அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து இணைஞ்சு கொள்ள முடியும். அதுக்கான இதுகளும் வந்து எங்களிடம் இருக்கிறது. அதுக்கான வேலை வாய்ப்புகள் நாங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம்.